Hi everyone. Today we are going to watch a short conversation between a mom and her son. Please don't underestimate this small conversation because they contain many useful vocabulary words that we use in our daily life. If we practice these words in our routine conversation, it becomes one of the easiest ways to improve our fluency in the language, right? So, whatever new words you learn from this video, try to use them at least in your surroundings. It doesn't matter whether you are at home or in the office, use those words according to your situation. This will help you remember those words for a long time. As usual, I will list out the keywords before starting the conversation. Then you may clearly understand how come the keywords playing in the conversation, right? By the way, this is Gopinath Subramaniam. Welcome to the channel Hindi Polyclots. If anyone watching without subscribe, please do subscribe, and you like this content, please hit the like button and show your support. Shall we start the conversation? Come. எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உரையாடலில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்க போகுதுங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? அதில் முதல் வார்த்தை தையார். தையார் அப்படின்னா தயார், ரெடியாக இருக்கிறது. இரண்டாம் வார்த்தை கஹா. கஹா அப்படின்னா எங்கே. மூன்றாவது பர். பர் அப்படின்னா மேல். பர் அப்படின்னா மேல். பெஹலே அப்படின்னா முதலில். பெஹலே அப்படின்னா முதலில். தையார் ரெடியாக இருக்கிறது, தயார். கஹா எங்கே. பர் மேல். பெஹலே முதலில். தேர். தேர் அப்படின்னா தாமதம். சிர்ஃப் மட்டும். சிர்ஃப் மட்டும். காலி பேட். காலி பேட் அப்படின்னா வெறும் வயிறு. காலி பேட் அப்படின்னா வெறும் வயிறு. அபி இப்போதே. அபி இப்போதே அப்படின்னு அர்த்தம். தேர் தாமதம். சிர்ஃப் மட்டும். காலி பேட் அப்படின்னா வெறும் வயிறு. அபி அப்படின்னா இப்போதே. பூல். பூல் அப்படின்னா மறதி. பசந்த் அப்படின்னா விருப்பம். பசந்த் அப்படின்னா விருப்பம். சச் உண்மை. தியான் கவனம். பூல் மறதி. பசந்த் விருப்பம். சச் உண்மை. தியான் கவனம். ஸோ இப்போ பார்த்த வார்த்தைகள்லாம் எப்படி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறாங்கிறத பார்த்துருவோம். बेटा स्कूल के लिए तैयार हो गए. बेटा स्कूल के लिए तैयार हो गए. बेटा அப்படின்னா மகனே. ஸ்கூல் கேலியே பள்ளிக்கு. தயார் ஹோ கயே தயாராகி விட்டாயா. தயார் அப்படின்னா தயாராகி விட்டாயா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. பேட்டா ஸ்கூல் கேலியே தயார் ஹோ கயே. மகனே பள்ளிக்கு தயாராகி விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்னா, ஹாமா மே தயார் ஹூ. மே தயார் ஹூ. மேரா பேக் கஹா ஹே. ஹாமா ஆமம்மா. மே தயார் ஹூ நான் தயாராக இருக்கின்றேன். மே தயார் ஹூ நான் தயாராக இருக்கின்றேன். மேரா பேக் கஹா ஹே என்னுடைய பை எங்கு உள்ளது. கஹா அப்படின்னா எங்குன்னு பார்த்தோம் இல்லையா. மேரா பேக் என்னுடைய பை எங்கு உள்ளது. கஹா ஹே அப்படின்னு பையன் கேட்குறான். துமாரா பேக் டேபிள் பர் ரக்கா ஹே. பெஹலே தூத் பீலோ. துமாரா பேக் உன்னுடைய பேக், உன்னுடைய பை. டேபிள் பர். பர் அப்படின்னா ஆன் த டேபிள், அதாவது டேபிள் மேலே. டேபிள் பர் ரக்கா ஹே மேசையின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. ரக்கா ஹே அப்படின்னா வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். பெஹலே தூத் பீலோ முதலில்
பாலைக்குடி. தூத் அப்படின்னா பால், பீலோ அப்படின்னா குடி. இந்த கான்வர்சேஷனில் அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையே நடக்கிறதுனால கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? துமாரா பேக் டேபிள் பர் ரக்கா ஹே, பெஹலே தூத் பீலோ. உன்னுடைய பை மேஜை மேல் வைக்கப்பட்டுள்ளது, முதலில் பாலை குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், மா முஜே தேர் ஹோ ரஹி ஹே, மா முஜே தேர் ஹோ ரஹி ஹே. அம்மா, முஜே அப்படின்னா எனக்கு, தேர் அப்படின்னா தாமதம், ஹோ ரஹி ஹே அப்படின்னா லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஹோ ரஹி ஹே, முஜே தேர் ஹோ ரஹி ஹே, அம்மா எனக்கு தாமதமாகிறது அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, सिर्फ 2 मिनट लगेंगे, सिर्फ 2 मिनट लगेंगे, खाली पेट स्कूल नहीं जाते. सिर्फ, சிர்ஃப்ங்கிற வார்த்தை வந்து மட்டும், 2 மினிட் லகேங்கே 2 நிமிஷம் தான் ஆகும், 2 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். இந்த சிர்ஃப்ங்கிற வார்த்தை முன்னாடியே வந்துடும். இப்போ 2 நிமிடங்கள் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்துடும். சிர்ஃப் 2 மினிட் லகேங்கே 2 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். காலி பேட் வெறும் வயிற்றில், ஸ்கூல் நெய் ஜாத்தே பள்ளிக்கு செல்லக்கூடாது. சிர்ஃப் 2 மினிட் லகேங்கே காலி பேட் ஸ்கூல் நெய் ஜாத்தே 2 நிமிடங்கள் மட்டுமே ஆகும், வெறும் வயிற்றில் பள்ளிக்கு செல்லக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பையன், டீக்கேம்மா டீக்கேம்மா மே அபி பீத்தா ஹூம். டீக்கேம்மா சரிம்மா, டீக்கே அப்படின்னா ஓகே சரி அப்படின்னு அர்த்தம். மே அபி பீத்தா ஹூம், அபி அப்படின்னா இப்போவே, அபி பீத்தா ஹூம் இப்போயே குடிக்கிறேன். அப் அப்படின்னா இப்பொழுது, இது வந்து கான்வர்சேஷனில் வந்து இப்போயே நான் குடிக்கிறேன் அப்படின்னா அபி பீத்தா ஹூம் அப்படின்னு சொல்கிறாரு. டீக்கேம்மா மே அபி பீத்தா ஹூம், சரிம்மா நான் இப்போதே குடிக்கின்றேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபன் லேனா மத் போல்னா, टिफ़न लेना मत भूलना, आज तुम्हारा पसंदीदा खाना बनाया. டிஃபன் லேனா மத் பூல்னா. டிஃபன் லேனா அப்படின்னா எடுத்துக்கொள்வது, டிஃபனை எடுத்துக்கிறது. மத் பூல்னா அப்படின்னா மறந்து விடாதே. மத்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா எதிர்ப்பதமாக இருக்கும். மத் பூல்னா மறந்து விடாதே. ஆஜ் இன்று, துமாரா பசந்திதா கானா பனாயா ஹே இன்று உனக்கு பிடித்த உணவை செய்துள்ளேன், சமைத்துள்ளேன் அப்படின்னு அர்த்தம். ஆஜ் துமாரா பசந்திதா, பசந்திதா அப்படின்னா பிடித்த உணவு, பசந்திதா கானா, கானானுங்கிறது உணவு, பசந்திதா கானா பனாயா ஹே பிடித்த உணவை செய்துள்ளேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. டிஃபன் லேனா மத் பூல்னா, ஆஜ் துமாரா பசந்திதா கானா பனாயா ஹே, டிஃபன் எடுத்துக்கொள்ள மறந்து விடாதே, இன்று உனக்கு பிடித்த உணவை செய்துள்ளேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பையன், சச்மே தன்யவாத்மா. சச் அப்படிங்கிறது உண்மை, சச்மே அதை சொல்லும்போது அந்த கேள்விக்குறியோடு சொல்கிறது, உண்மையாவா, சச்மே உண்மையாவா, தன்யவாத்மா நன்றி அம்மா அப்படின்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தியான் சே ஜானா और अच्छे से पढ़ना, ध्यान से जाना और अच्छे से पढ़ना. தியான் அப்படின்னா கவனமாக போ, ஜானா ஜானாங்கிறது போ, தியான் சே ஜானா और अच्छे से पढ़ना மற்றும் இல்லை மேலும் நல்லா படிக்கணும், अच्छे से पढ़ना அப்படின்னா படிக்கணும். ஜீமா பாய், ஜீமா அப்படின்னா சரிம்மா வரேன் அப்படின்றாரு. தேங்க்யூ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.